Hello, ladies and gentlemen. In this video, we are discuss about support and resistance, how it works. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது? ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது? எதனால கிரியேட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு வந்தோனே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். மார்க்கெட் வந்து மேல தான் போகும் அப்படின்னு. அதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறம் கீழ தான் வரும்ன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதான் இப்ப நான் டிரா பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து நம்ம இப்ப லைவ் சார்ட்ல நம்ம பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது? ஏன் ஒர்க் ஆகுது? எதுக்காண்டி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து சப்போர்ட். இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரெசிஸ்டன்ஸ் போகத்துல மார்க்கெட் வந்து கீழ வரும்னு. ஓகேங்களா? அதே மாரி மார்க்கெட் வந்து எங்கெங்க போயிருக்கு? இங்க வந்து கீழ வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல கீழ வந்திருக்கு மார்க்கெட். அங்க போன உடனே. அதே மாரி இங்கேயும் போயிட்டு கீழ வந்திருக்கு. இங்கேயும் போயிட்டு கீழ வந்திருக்கு. இங்கேயும் போயிட்டு கீழ வந்திருக்கு. கிட்டத்தட்ட சப்போர்ட் தான் அது எல்லாமே. ஓகே. சாரி ரெசிஸ்டன்ஸ் தான் அது எல்லாமே. ஓகேங்களா? ஆனா, இங்க மட்டும் பாருங்க. மார்க்கெட் போச்சு. ஆனா மேல போயிருச்சு. ஏன் மேல போயிருச்சு? எதுக்கு மேல போச்சு? ஓகேங்களா? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சப்போர்ட்ன்ற போதத்துல மார்க்கெட் அங்கேயே இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்னா மார்க்கெட் வந்து கீழ வரும்னு. ஆனா இங்க மட்டும் ஏன் மேல போயிருக்கு? அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஏன் மேல போயிருக்கு? எதனால கீழ வந்திருக்கு? ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க. இப்ப இங்க பாருங்க. இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட். சாரி. எஸ். இங்க வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த சப்போர்ட்க்கு ஓரத்துல மார்க்கெட் பாருங்க இங்க வந்துட்டு மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஆனா இங்க மட்டும் ஏன் சப்போர்ட் கிட்ட வந்தோனே அதுக்கப்புறம் கீழ வந்திருக்கு? கீழ வந்திருக்கா? ஸோ, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம்னா, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம லாஸ் ஆயிருப்போம். அதே மாதிரி இங்க நம்ம செல் என்ட்ரி இந்த இடத்துல ஒரு செல் என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தாலுமே, நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு. லாஸ் ஆயிருப்போம். ஸோ, இந்த மாரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபெயிலியர் ஆகுறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்புட்ன்னா, அத ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா மட்டும் தான், நம்மளால அத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அத பார்க்கலாம். ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சா தான், எப்படி ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, அத நான் சொல்றேன். இப்ப ஆக்சுவலா நான் வந்து டாடா ஸ்டீல்ன்ற இந்த கம்பெனி வந்து எடுத்திருக்கேன். ஸோ, அதோட அனலைஸ் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ, இப்ப ஒரு ஸ்டாக்க பொறுத்தளவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுதுன்னா, இங்க சப்போர்ட்ல வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வாங்க தயாரா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே ரெசிஸ்டன்ஸ ஒரு இன்ஸ்டிடியூஷன் விப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாரி தான் ரன் ஆகும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ன்னு அந்த மாரி தான் ரன் ஆகும். சப்போர்ட்ல வாங்குன ஒரு இன்ஸ்டிடியூஷன் ரெசிஸ்டன்ஸ்ல வித்துருவாங்க. ரெசிஸ்டன்ஸ்ல வாங்குன ஒரு இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட்ல வித்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ, இப்ப வந்து நான் ஒரு சார்ட் மாரி பார்க்கலாம். இப்ப வந்து இன்ஸ்டிடியூஷன் பையிங் இன்ஸ்டிடியூஷன் போட்டுருவோம். இன்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. ஒரு இன்ஸ்டிடியூஷன். அவங்க கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஸ்டாக்குக்குன்னு சொல்லி ஒரு 10,000,00,00,000 ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு 10,000,00,00,000 இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த பையிங் இன்ஸ்டிடியூஷன்றவங்க வந்து இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் ஒரு 10,000,00,00,000 ஒதுக்கி வச்சிருக்காங்க. பை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்லயுமே. ஓகேங்களா? அதே இன்னொன்னு செல்லிங் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றாங்கன்னா, அவங்களும் இதே ரேஞ்ச் தான். ஓகேங்களா? ஒரு 10,000,00,00,000 வந்து மார்க்கெட் ஒவ்வொரு தடவ ரெசிஸ்டன்ஸ் போக, போக செல் பண்ணிட்டே இருப்பேன் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த பையிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பையிங் இன்ஸ்டிடியூஷன பொறுத்தளவு இந்த 10,000,00,00,000யுமே இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. பட் அத மொத்தமா பண்ணுவாங்களான்னு கேட்டா அப்டின்னா கிடையாது. ஏன் மொத்தமா பண்ண மாட்டாங்க அப்டின்னா, இப்ப வந்து நம்ம ஒரு 10 குவான்டிட்டி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000,00,00,000 மொத்தமா ஒரே நேரத்துல இந்த சப்போர்ட்ல இந்த சப்போர்ட்ட நம்ம வாங்குனோம் அப்டின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2000லேருந்து 3000 குவான்டிட்டி கிடைக்கணும். ஓகேங்களா? 2000லேருந்து 3000 குவான்டிட்டி நீங்க விக்கணும். ஏன்னா, இன்ஸ்டிடியூஷன் வாங்கணும் அப்டின்னா, ரீட்டெயில் பீப்பிள் விக்கணும். ஓகேங்களா? ஸோ ரீட்டெயில் பீப்பிள்ட்ட அவ்ளோ பெரிய குவான்டிட்டி வந்து கிடையாது. அட் அ டைம்ல ஒரே டைம்ல கிடையாது. அவ்ளோ பெரிய குவான்டிட்டி வந்து கண்டிப்பா இதுல வரமாட்டாங்க. ஏன்னா, ஆ இந்த ஒரு ஸ்கிரிப்ட்ல ரீட்டெயில் பீப்பிள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கொஞ்சம் பேர் இருக்க மாட்டாங்க. எல்லா ரீட்டெயில் பீப்பிள் சேர்ந்து ஸ்கிரிப்ட்ல இருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சிரும். பட் எல்லாருமே ஒரே நேரத்துல இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் விஷயம். ஸோ
இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த இடத்துல வாங்கணும் அப்புட்ன்னா, திரும்ப சப்போர்ட் இங்க வரணும். ஓகேங்களா? இப்ப நம்மளுக்கே தெரியும். ஒரு சப்போர்ட்ல தான் வாங்கணும் அப்புட்ன்னு. அதே மாரி தான் இன்ஸ்டிடியூஷனுக்கும் தெரியும். ஓகேங்களா? ஆக்சுவலா இன்ஸ்டிடியூஷன் வாங்குறனால தான் ஒரு சப்போர்ட்டாவே கிரியேட் ஆகுது. ஸோ அந்த வீடியோ வேணுனா கூட சொல்லுங்க. நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்ஸ்டிடியூஷன் வந்து வாங்குறனால தான் சப்போர்ட்டே கிரியேட் ஆகுதுன்னு. ஓகேங்களா? இப்ப இங்க ஒரு சப்போர்ட் நடந்திருக்கா? இங்க ஒரு சப்போர்ட் நடந்திருக்கு. இங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, இங்க வந்து ஒரு 5,000,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 5,000,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. ஸோ பாதி பாதி தான் பண்ண முடியும் அவங்களால. இப்ப இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு 3,000,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 3,000,00,00,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்புட்ன்னா, கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டோம்னா, கிடையாது. இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து பையிங்கான இன்ஸ்டிடியூஷன் பார்க்குறோம். ஸோ இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்புட்ன்னா, இந்த பிரேக் அவுட் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்சுவலா இந்த ஒரு ராலி இருக்கு பார்த்தீங்களா? இந்த ராலில இன்வெஸ்ட் பண்ணிருவாங்க. இந்த அவங்கள பொறுத்தளவு 10,000,00,00,000ல இந்த கீழ வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? இங்க மட்டும் தான் அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. ஏன்னா, மிச்சம் 2,000,00,00,000 இருக்குல்ல. ஸோ 5,000,00,00,000 வாங்கிட்டாங்க. இங்கேயும் 3,000,00,00,000 வாங்கிட்டாங்க. மிச்சம் 2,000,00,00,000 இந்த மார்க்கெட் ராலி ஆகுது பார்த்தீங்களா? இந்த ராலிக்காண்டி அவங்க செலவழிச்சுருவாங்க. இங்கே வாங்குவாங்க, இங்கே வாங்குவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஃபுல்லா வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து. ஓகேங்களா? திரும்ப ரெசிஸ்டன்ஸ்ல வாங்குவாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் ரீட்டெயில் பீப்பிள பொறுத்தளவு ஒரு இந்த மாரி ஒரு பிரேக் ஆயிடுச்சு அப்புட்ன்னா, உடனே மேல போய்க்கிட்டே இருக்குன்னு சொல்லி நெனச்சு, அவங்களும் வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, அதனால நெறைய பீப்பிள் வாங்க, 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 வாங்க என்ன ஆகும்? பிரைஸஸ் வந்து மேல போய்க்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ, அதனால இந்த இன்ஸ்டிடியூஷனும் சேர்ந்து ரீட்டெயில் பீப்பிள்க்கு முன்னாடி வாங்கிருவாங்க. இந்த மாரி பிரேக் அவுட் நடந்தா தானே நம்ம வந்து வாங்குவோம். நான் ப்ரீவியஸ் வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாரி ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்புட்ன்னா, மார்க்கெட் மேல தான் போகும் அப்படின்னு. அதே மாரி ஸ்ட்ராங் நடந்திருக்கு. ஸோ, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு உடனே வாங்கிருவாங்க. ஓகேங்களா? வாங்க ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட் அப்படியே மேல மேல போக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? ஸோ, இதனால தான் இது வந்து ஃபெயில் ஆகுது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழ வராம ஃபெயில் ஆகுது. ஸோ, அத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப ஒரு செல்லுக்கான இன்ஸ்டிடியூஷன் பார்க்கலாம். பைக்கான இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரி இப்படிதான். ஒரு 3/4 அமௌண்ட்ட டிப்ல வாங்கிட்டு, மிச்சம் அந்த சின்ன அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது இப்படி வச்சுக்கலாம். ஒரு 80% அமௌண்ட் வந்து கீழ டிப்ல வாங்கிட்டு, ஒரு 20% அமௌண்ட்ட மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ்ல அவங்க வாங்குவாங்க. ஏன்னா, அப்பதான் பிரேக் ஆன உடனே மார்க்கெட் மேல, 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 மேல போகும் பண்றது. ஸோ, அதனால ஓகேங்களா? வாங்கிருவாங்க. அதே செல்லிங்க்கான இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த செல்லிங் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்போர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த சப்போர்ட்க்கு வர்றது அப்புட்ன்னா, ரெசிஸ்டன்ஸ்ல போயிட்டு தான் சப்போர்ட்க்கு வரும். இந்த சப்போர்ட் இருக்கா? இந்த சப்போர்ட் வர்றதுக்கு எங்க போயிட்டு வந்திருக்கு மார்க்கெட்? இந்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு தான் இவ்வளோ தூரம் கீழ வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ, அதே மாதிரி மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டு தான் இந்த சப்போர்ட், தென் இந்த சப்போர்ட் ஓகேங்களா? அங்க கூட கிடையாது. இந்த இடத்துல, இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஏன் வந்திருக்கு அப்புட்ன்னா, இந்த செல்லிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த செல்லிங் இன்ஸ்டிடியூஷன் வந்து இங்க செல் பண்ணுவாங்க. இங்க ஒரு 5,000,00,00,000 விப்பாங்க. இங்க ஒரு 5,000,00,00,000 விப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வரும்போதெல்லாம் அங்க விப்பாங்க. வித்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, இந்த பையிங் இன்ஸ்டிடியூஷனும், செல்லிங் இன்ஸ்டிடியூஷனும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து கீழ இருந்து மேல போகுது. மேலருந்து கீழ வருது. ஓகேங்களா? ஸோ, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் மேல செல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? செல் பண்ண உடனே கீழ வரும். திரும்ப இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து கீழ இங்க பை பண்ணிருவாங்க. அந்த திரும்ப மேல போகும். பை பண்ண உடனே மேல போகும். அடுத்து மேல போனோனே என்ன பண்ணுவாங்க? இந்த செல்லிங் ஆன இன்ஸ்டிடியூஷன் வெளில போயிருவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து திரும்ப செல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. செல் பண்ண ஆரம்பிச்சா கீழ வந்துரும். ஓகேங்களா? அவங்கள பொறுத்தளவு இந்த 10,000,00,00,000 ஒரு 20,000,00,00,000 மாத்திருப்பாங்க. இந்த லெவல்ஸ்லயே பெரிய பெரிய லெவல்ஸ்லயே. ஓகேங்களா? ஸோ அந்நேரம் அவங்க அப்படியே வெளில போயிருவாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து செல்லிங்க்கான இன்ஸ்டிடியூஷன் வந்து வெளில போயிருவாங்க. ஸோ, அப்படி வெளில போகலைனாலுமே அவங்க வந்து திரும்ப பை பண்ணிருவாங்க. ஏன் பை பண்ணுவாங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த இது வந்து ஒரு கேம். கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு கேம். அந்த கேம்ல இப்ப இந்த செல்லிங் பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த செல்லிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும். இப்ப மார்க்கெட் வந்து உடைச்சு மேல தான் போதுன்னு. ஸோ, அதனால இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் வந்து செல் பண்ண நிறுத்திருவாங்க. நிறுத்திட்டு அவங்க பை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அந்த சப்போர்ட்ல. ஏன்னா பாருங்க, நீங்க இந்த சப்போர்ட்க்கு வந்ததுக்கப்புறம் இந்த இந்த ஹேமர பாருங்களேன். இந்த ஹேமர பாருங்க. அடுத்த நாள் பாருங்க ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ். ஸோ, ஒவ்வொரு சப்போர்ட்லயும் பாருங்க, இங்க பாருங்க புல்லிஷ். இங்கேயும் நல்ல ஒரு புல்லிஷ். இங்கேயும் நல்ல ஒரு புல்லிஷ். ஸோ, ஏன் இந்த புல்லிஷ் கேண்டில்லேருந்து என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா, அந்த ஒவ்வொரு சப்போர்ட்லயுமே அந்த இன்ஸ்டிடியூஷன் வாங்குறாங்கன்னு அர்த்தம். இந்த செல் பண்றாங்கல்ல, இந்த செல் பண்ற இன்ஸ்டிடியூஷன் அவங்க பொசிஷன்ஸ ஸ்கொயர் பண்ணுவாங்க. பிளஸ் அவங்களோட அடிஷனலாவும் வாங்கவும் செய்வாங்க. ஓகேங்களா? ஒரு இன்ஸ்டிடியூஷன் செல் பண்றனாலயும், ஒரு இன்ஸ்டிடியூஷன் மேல செல் பண்றனால ரெசிஸ்டன்ஸா மாறுது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் கீழ பை பண்றனால சப்போர்ட்டா மாறுது. ஓகேங்களா? ஸோ
கன்ஃப்யூஷனா இருந்துச்சு அப்புட்ன்னா, அந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்புட்ன்னா, திரும்பி இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்படிதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுது. இப்ப எப்படி ப்ரோ அத கண்டுபிடிக்க? இந்த மாரி ரன் ஆகுறத எப்படி கண்டுபிடிக்க அப்புட்ன்னா, இட்ஸ் அ கேரக்டர் அனாலிசிஸ் சொல்லி ஒரு அனலைஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த கேரக்டர் அனலைஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்புட்ன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அத நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அதாவது ஒரு சில ஸ்டாக் வந்து இந்த இதுல பாருங்க 1, 2, 3, 4த் டச்சுல மார்க்கெட் பிரேக் ஆயி மேல போயிருச்சு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வேற வேற ஸ்டாக்குக்கு வேற வேற டச்சுல வந்து மார்க்கெட் உடைச்சு மேல போகும். ஒரு சில ஸ்டாக் வந்து சப்போர்ட் உடைச்சுட்டு கீழ வந்துரும். ஒரு சில ஸ்டாக் வந்து 5வது ரெசிஸ்டன்ஸ உடைச்சுட்டு மேல போகும். ஸோ அதெல்லாம் இருக்கு. அந்த கேரக்டர் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்புட்ன்னா, அனலைஸ் பண்ற எப்படி பண்ணணும் அப்புட்ன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் அனலைஸ் பண்ண சொல்லி தரேன். ஓகேங்களா? ஸோ தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?